கூட்டணியில் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறோம் என்று தெரிவித்து 5 ஆண்டு காலம் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்த தலைவர்களும் அதுபோன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் ஆதரித்து இருந்தும் என்டிஏ என்கிற பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இந்த தேர்தலில் பங்கெடுப்பதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர் தலைமைகள், தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் மேற்படி என்டிஏ கூட்டணியிலிருந்து உரிய மதிப்பும் உரிய இடங்களையும் தராமலும் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாமலும் திமுக தலைமையில் அதுபோன்று சில அரசியல் கட்சிகள், அமைப்புகள், தலைவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்களுக்குரிய இடங்களும் தரப்படாத காரணத்தினால் தற்போது நாம் என்ன செய்வது என்று அந்தந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்று மாலை அதற்கான கூட்டங்களை ஏற்பாடு செய்து நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று ஆலோசித்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. நான் பத்திரிகை ஊடகங்களின் வாயிலாக பார்த்து தெரிந்து கொண்ட செய்தி, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று கோயம்புத்தூரில் முக்கிய கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவதாகவும், அதுபோன்று புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று மாலை கூட்டி ஆலோசித்து முடிவெடுப்பதாக செய்திகளை நான் பார்த்தேன். அதுபோன்று கொங்கு இளைஞர் பேரவை கட்சியின் தலைவர் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் திரு தனியரசு அவர்கள் தற்போது கட்சியின் முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும் இன்னும் இதுபோன்று திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற பெரிய அரசியல் கட்சிகளால் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றவர்களாக, உரிய அங்கீகாரத்தை, உரிய மரியாதையை தர மறுக்கின்ற இந்த பெரிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டுகின்ற வகையில் எனது அருமை தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்கள், தமிழ் தேசிய போராளிகள், சுற்றுச்சூழலை காக்க விரும்பக்கூடியவர்கள், லஞ்ச லாவண்ய ஊழலுக்கு எதிராக களமாடுகின்றவர்கள், கனிம கொள்ளைக்கு எதிராக போராடுகின்றவர்கள், சமூக மாற்றத்திற்கான இயக்கங்களை நடத்தக்கூடியவர்கள், அதுபோன்று விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி நாங்கள் திமுக தலைமைக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் திரு PR பாண்டியன், ஐயா கண்ணு போன்ற ஆளுமைகளும், அதுபோன்று பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், செவிலியர் சங்கங்கள், அதுபோன்று பல்வேறு நிலையில் தமிழ்நாட்டு அரசு பிரிவில் தலைமைச் செயலக ஊழியர் சங்கங்கள், அதுபோன்று தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற எல்லா துறையிலும் இருக்கிற தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற அரசு ஊழியர் சங்கங்கள், அதனுடைய கூட்டமைப்புகள், எண்ணற்ற இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுபோன்று ஏற்கனவே நேற்றைய முன்தினம் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை கலந்து ஆலோசித்து இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது என்று முடிவெடுத்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இதுபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளும் தலைவர்களும் ஒன்று கூடி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பாளர்களின் ஊடாக நான்
இந்த அனைத்து தலைவர்களையும் வேண்டுவது, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய, சமூக நீதிக்காக போராடக்கூடிய, சமத்துவத்திற்காக போராடக்கூடிய, இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான உரிய அரசியல் பிரதிநிதித்துவம்